முதலமைச்சர் மேலே வந்து வழக்கு போட முடியுமானா வழக்கு போட்டு அவர் கிரிமினல் குற்றவாளியாக மாறுவார். யாராக இருந்தாலும் சார், அது பிரதமராக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் பொது தானே. லீமா ரோஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட குதிரை பேரத்துக்கான வாய்ப்பு. சோஃபா மட்டும் போச்சா, சோஃபாவில் வேறு ஏதாவது போச்சா, வேறு குதிரை பேரம் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு கான்க்ரீட்டாக மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸஸோட வந்துருச்சுன்னா இவங்க காலி. 25 பேருமே காலி. உங்களுடைய பதவி பறிபோவதும் ஒரு வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான நீதித்துறை ஆளுமை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மாதவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக இது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களால ஒரு கிளாரிட்டியோட பேசுறதுக்காக தான் உங்களை அணுகிடுவோம். அதிமுகவை உடைத்து கொண்டு கிட்டத்தட்ட 2வது உடைய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பிரிவினர் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கிறார்கள். 22 பேர் எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள். கட்சி வந்து இன்னும் அவர் கையில் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கட்சி தாவும் சட்டமோ அல்லது நடவடிக்கைகளோ இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா இப்போ ஏன் அந்த கேள்வியை பற்றி இவ்வளோ அவசரமாக பேச வேண்டியதுனாங்க, கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு தாவேக்கான தயாரிப்பு என்ற ஒரு செய்தியெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. சாத்தியமா என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க? முதல்ல அமைச்சர் பதவி கொடுக்கறது அது சம்மந்தமாக நம்ம பேச முடியாது. அது அவங்களுக்கு உள்ள விஷயம், சாத்தியமா என்னங்கிறது நம்ம. ஆனால் கட்சி தாவல் தடை சட்டம் இவங்க மேலே நிச்சயமாக வரும். ஏன்னா நம்ம கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி முதல்ல ஜஸ்ட் பார்த்துடலாம். என்னென்னா கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா 1985 1985 வந்து 52nd அமெண்ட்மெண்ட்டில் தான் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வராங்க. கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சியில் நின்று அந்த கட்சியோட சிம்பிளில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியுடைய தலைமை சொல்லுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போ இந்த 25 பேரும் அவங்க வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி போய் நின்றுட்டு வந்தாங்கன்னா, அவங்களுடைய விசில் சின்னத்திலையோ இல்லை வேறு அவங்க தனியாக ஒரு ஆட்சி ஆரம்பித்தோ நின்று வந்தாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா 1/3 இருந்தால் போதும்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 91st அமெண்ட்மெண்ட்டில் வந்து 2/3 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2/3 அப்படின்னா அந்த 2/3 வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஆக்சுவலி மெர்ஜர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. மெர்ஜர் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நான் சுருக்கமாக தமிழில் வந்து ஈஸியாக இலகுவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதில் வந்து 2/3 மெஜாரிட்டி. இப்போ நீங்கள் அதிமுகவில் வந்து 47 பேர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 47 பேரில் வந்து 32 பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் வர முடியாது. ஏன்னா 2/3 ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி வந்து வேற ஒரு கட்சியோட அதாவது கட்சி மொத்தமாக வேற ஒரு கட்சியோட இணையணும்னு நினைச்சாலோ இல்லை 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் வந்து அந்த இன்னொரு கட்சியோட இணையணும்னு நினைச்சாலோ இல்லை தனியாக போனாலோ கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஆக இப்போ இங்கே 3/2 பங்கு வேணும்னா இவங்களுக்கு 32 எம்எல்ஏ வேணும். ஓ சரி சரி சரி. அப்போ இங்கே இருக்கிறது 25 தான் இருக்காங்க. 25 இருக்கும்போது நிச்சயமா கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேல வரும். ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இப்படி சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்க இதுல வந்து முக்கியமா இப்போ பெஞ்ச் மார்க்கா எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே வழக்கு இருக்குல்ல. ஏக்நாத் ஷிண்டே வந்து இவரோட பார்ட்டியில இருந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே பார்ட்டியில இருந்து அவர் கட்சியை உடைச்சிக்கிட்டு போய் இதே மாதிரி போனாங்க இல்லையா. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, பார்ட்டினா அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பார்ட்டியை தவிர லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியை வந்து நீ பார்ட்டின்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டியோட விப்பு இல்லைன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பெஞ்ச் மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அது கிளியராக வந்து இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதனால நிச்சயமாக கட்சி தாவல் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும்.
ஆனால் இன்னொன்று சொல்கிற அந்த கட்சி தவறு விஷயத்தில் நீங்கள் ஆதரவு கொடுத்தா பிரச்சனை கிடையாது, நீங்கள் அந்த பார்ட்டி சேர்ந்தாத்தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு அப்படிலாம் கிடையாது. அது என்ன? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கவர்னருக்கு லெட்டர் கொடுத்தாலே வந்து அந்த நீங்கள் லெட்டர் கொடுத்த நாள்ல இருந்து டிஃபெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. எப்போ இது இன்னைக்கு இல்லை, 2007 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. மாயாவதி ஆக்சுவலி 2003 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மாயாவதி கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. மாயாவதி கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆனப்போ அதில் 13 பகுஜன் சமாஜ் பார்ட்டி எம்எல்ஏக்கள் வந்து கவர்னருக்கு லெட்டர் கொடுத்தாங்க. சமாஜ்வாடி பார்ட்டிக்கு இவர் முலாயம் சிங்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்து லெட்டர் கொடுத்தாங்க. அப்போது அதில் வந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் அது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கர் கிட்ட போய் அது ஸ்பீக்கர் வந்து அலோவ் பண்ணிட்டார். அது அவர் 13 பேரும் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக மாட்டாங்க, தே வில் பி குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஹைகோர்ட் போயிட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தப்போ கிளியராக சொல்லிட்டாங்க, நீ வந்து கவர்னருக்கு வந்து ஈவன் யூ ஆர் ரெப்ரசன்டிங் பிஃபோர் த கவர்னர், உன் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக நீ வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்னொரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் டிஃபெக்ஷன் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி மந்திரி பதவியில் சேர்ந்தாதான் கிடையாது, இவங்க சப்போர்ட் இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்ல இப்போ ஆக்சுவலி இவங்க வந்து கட்சியில் சேர்ந்தா தான் அப்படிங்கிறது, கட்சியில் சேர்க்கறது இல்லை. அதான் அந்த கட்சியில் சேரலைனாலும் இவங்களாம் வந்து வாலண்டரியாக போய் லெட்டர் கொடுத்தாலோ, அப்போ இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து இவங்க ஓட்டே போட்டாங்களே, ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு போட்டாலும் 2/3 மேலே இருக்கணும். அதே மாதிரி வந்து கட்சியோட கட்சி போய் மெர்ஜானாலும் 2/3 இருக்கணும். இவங்க போய் சேர்ந்துக்கலாம், ஆனால் பதவி இழக்க வேண்டியிருக்கும். எம்எல்ஏ பதவியை கண்டிப்பாக இழக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி சட்டங்களுக்கு தெளிவாக இருக்கிற பொழுது எந்த அடிப்படையில் அவங்க சட்ட நுணுக்கம் தெரியாமலாம் போய் ஆதரவு தெரிவித்தார்கள்? அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? அது எப்படி சட்ட நுணுக்கம் தெரியாமலாம் அவங்க போல, அவங்களுக்கு சட்ட நுணுக்கம்லாம் தெரியும். இப்போ என்ன அடிப்படையில் போனாங்கன்னா, இது வந்து டிசைட் பண்ணுறது யாரு? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஸ்பீக்கர் யாரு? அவங்க ஆளு. இப்போ அவங்க ஆளு ஜேசிடி பிரபாகர் ஸ்பீக்கராக இருக்காரு, தாவேக்காவோட ஆளு. இவங்க தாவேக்காக்கு சேரும்போது ஸ்பீக்கர் என்ன டிசிஷன் எடுப்பாரு? அவர் சாதகம் எடுக்க முடியுமா? அவங்களுக்கு சாதகம் சட்டம் அவர் தெரியாதா? சட்டம் அவர் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே சார் போகணும், ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போகணும். நீ அப்புறம் பார்த்துக்கோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. அதுக்குள்ள என்ன, இப்போ நான் தான் சொன்னேன்ல, மாயாவதி கவர்மெண்ட் 2003 கொலாப்ஸ் ஆனது, 2007 தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ டெனர் ஓவர் ஆயிருதா அந்த ஒரு முடிவுலையோ? நீங்கள் இதே மாதிரி பல நீங்கள் வழக்குகள் இருக்குது, கோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் போய் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 to 21 அப்பாவு சபாநாயகர் இருந்தார் இல்லையா, முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வழக்கு என்னாச்சு, எம்எல்ஏ. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கினாங்க. அந்த பீரியடே முடிஞ்சு போச்சு. அடுத்த எலெக்ஷனில் நின்று அவர் ஸ்பீக்கராகவே ஆனார், எம்எல்ஏவாகி ஸ்பீக்கராகவும் ஆனார். ஸோ இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இப்போதைக்கு போய் ஆளுங்கட்சியில் நம்ம பதவியை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுன்னு ஸ்பீக்கருக்கு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து 3 மாதம் டைம் கொடுத்துருக்கு. சரி, அதிகபட்ச டைம் வந்து 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அவர் 3 மாதத்துக்கு இழுப்பார். 3 மாதத்துக்கு அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க, இல்லை ஹைகோர்ட் போவாங்க. போன உடனே வந்து அப்புறம் ஸ்பீக்கரை ஒரு டிசிஷன் எடுத்து இவங்களுக்கு ஃபேவராக ஒரு டிசிஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த டிசிஷன் எடுத்து திருப்பி நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டை தான் போகணும். இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு? நம்ம போன உடனே நோட்டீஸ் போடுவாங்க, ஆப்போசிட் சைடில் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேம்மா, இந்த பக்கம் ஒரு 10 சீனியர் கவுன்சில், அந்த பக்கம் ஒரு 10 சீனியர் கவுன்சில், இப்படியே ஓடிடும் ஒரு 2-3 வருஷத்துக்கு. ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து இதுதானே தவிர அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. நமக்கு தெரிகிற இந்த சட்ட நுணுக்கம் அத்தனையும் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இதை வந்து காலதாமதப்படுத்தி அந்த பதவி சுகத்தை தாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2007 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, 2003 பிஎஸ்பிக்கு வந்து பிஎஸ்பி எம்எல்ஏ 13 பேர் சமாஜ்வாடிக்கு வந்து சாதகமாக சொன்னவங்கள நீ சாதகமாக லெட்டர் கொடுத்த அன்னைக்கே உனக்கு டிஃபெக்ஷன் வந்துருச்சுட்டாங்க. ஆனால் சொல்கிறது இன்னைக்கு காலம் கடந்து 2007 2003 பதவி டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. ஆனால் அந்த வேர்டிக்ட் வர்றது 2007. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து நீதித்துறையோட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு கேஸ் போட்டால் அது பல வருடங்கள் ஆயிடுது. ஏன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியத்துவமாக இருந்தால் மக்கள் பிரதிநிதித்துவம் சார்ந்த ஒரு வழக்கு இல்லையா? அது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்ட், நீங்கள் சொல்கிறது மக்கள் பிரதிநிதித்துவம் சார்ந்த வழக்காக இருந்தால் கூட அதுக்கு தான் நான் உதாரணமாக சொன்னேன். இன்பதுரை அப்பாவோட வழக்கு. அது போகும்போது என்னாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 10 பெரிய சீனியர் கவுன்சில் நிற்பாங்க, அந்த பக்கம் இவர் ஒரு நாள் டேட் கேட்பார், அவர் ஒரு நாள் டேட் கேட்பார். ஸோ இப்படியே வந்து அவங்களால கோர்ட்டால் மறுக்கவும் முடியாது. பெரிய சீனியர் ஒருத்தர் பேசிட்டாரு, இன்னொருத்தர் பேசணும், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல்கள்லேயே அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு வெக்கேஷன் வரும், அப்புறம் ஒரு 1 வீக் லீவ் வரும், திருப்பி ஒரு டேட் போடுவாங்க. அதுக்கடையில் வேறு விதமான அழுத்தங்கள், மற்ற வேலைப்பளு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு சில
வேலைப்பளுக்கள் அதிகமாக வரும் ஹைகோர்ட்டில். ஸோ இப்படியே இழுத்துரு. இவங்களுடைய நோக்கம் வந்து இப்போதைக்கு பதவி அனுபவிச்சுட்டு அப்படியே போகணுங்கிறதானே தவிர 32 பேருக்கு கீழே இருந்தால் அவங்க பதவி நீக்கம் ஆயிடுவாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நான் பதவி நீக்கம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தானே வருவேன். அது வரைக்கும் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளோ நாள் இருக்கோ பார்ப்போம். அப்படிங்கிற முடிவு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஒருவேளை கட்சியை இவர்களே வந்து கைப்பற்றும் பட்சத்தில், பொதுச்செயலாளர் பட்சத்தில் அப்படின்ற ஒரு வியூ இருக்குல்ல, அந்த வியூலையும் கூட செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. பொதுக்குழு கூட்டி இவங்க பெரும்பான்மை ஆயிட்டானாக்க இவங்க பெரும்பான்மை அது வந்து அவங்க கட்சியோட பேர் அதிமுக பயில ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பா அதிமுகவை பொறுத்தளவுக்கு அதுதான் சொல்லுவாங்கல்ல, அதிமுகவில் வந்து பொதுக்குழு எடுக்கிறது தான் முடிவு, அங்க பொதுக்குழுல வந்து தொண்டர்கள் எடுக்கிறதா முடிவு இருக்கலாம். ஒருவேளை வந்து பெரும்பான்மையான அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வந்து இந்த சிவி சண்முகம் வேலுமணி குரூப்ல இருந்தாங்கன்னா கட்சி ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைக்கு போயிடும். அப்ப வந்து எதுவுமே பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நாட் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டின்னு சொல்லி சொன்னேன். இவங்க தான் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னப்ப அப்ப அதிமுக எங்களோட தான். இப்போ நீங்க சட்டமன்றத்திலே அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு நீங்க பாத்தீங்கல்ல. அவங்க வந்து நாங்க அதிமுக விட்டு வரோம்லாம் சொல்லல, நாங்க தான் அதிமுக கிளைம் பண்றாங்க. ஏக்நாத் சிண்டே பண்ண அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. அதிமுக 1 அதிமுக 2ன்னு சொல்லிட்டாரு சபாநாயகர், முடிஞ்சு போச்சா. ஸோ இவர் வந்து ஒரு கட்சி தலைவர் கொறடாலாம் கொடுப்பாரு, அவர் ஒரு கட்சி தலைவர் கொறடா அவர் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறது? இதை விட வேடிக்கையெல்லாம் சில ஒரு விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா, இந்த ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், நபம் ரபியான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். அது என்னன்னா, அருணாச்சல் பிரதேசில் ஒரு சீஃப் மினிஸ்டர் சூசைட் பண்ணிட்டார் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் நபம் ரபியால. அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம், அதில் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது என்னாச்சுன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பீக்கர் வந்து ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது சபாநாயகரை அந்த பதவியில் வந்து அகற்றணும். இவர் இப்போ என்ன சொல்கிறது, நம்ம அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மாதிரி தான், சபாநாயகர் வந்து இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அந்த மாதிரி அவருடைய இதுவே வந்துட்டு பதவியே வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது, டிசிஷன் எடுக்காமல் ஒரு நோட்டீஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது, இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு அசம்பிளி பண்ணிங்க சட்டத்தில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இவ்வளோ மினிமம் மெம்பர்ஸ் எம்எல்ஏக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு இல்லை, மினிமம் நம்பர்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசோட அந்த பேரவை விதிகளில் வந்து 50ன்னு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்துகிட்டே வச்சுக்கலேன், பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட்னு சொல்கிறோம்ல, ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லை யாரோ ஒருத்தரை இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 50 பேர் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு இது எழுதி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுத்தா தான் அதை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஓட்டிங்க்கு வருவாங்கன்னு. அதே மாதிரி நம்ம பேரவை விதிகளில் வந்து 50 எம்எல்ஏக்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது கூட இவங்க வந்து செய்யலாம். அது இது மாதிரி நிறைய அசம்பிளியில் வந்து ராஜஸ்தானில் ஒரு 2-3 அசம்பிளிலெல்லாம் நடந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் நபியா ரபம் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீக்கருடைய பதவி, ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கரோட ரிமூவலுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அவருக்கே தகுதி இல்லைன்றவாங்க. தகுதி நீக்கம் பண்றதுக்கு அவருக்கு தகுதி வேணும்ல. ஆமாம். அதனால இப்போ என்ன ஆகும்னா, ஸ்பீக்கர் வந்து தகுதி நீக்கமும் பண்ண முடியாது, எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தலையிலே கத்தி தூங்கிட்டு இருக்கு. அது அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு நோக்கம், உன்னதமான நோக்கத்துக்காக கொடுத்தது. அதை இப்படி ஒரு சீப் டெக்னிக்கா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, மிஞ்சி போனா இங்க இப்போ அதிமுக என்ன பண்ணுவாங்க, அதிமுக எடப்பாடி தரப்புல இருந்து அவங்க கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, அவர் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு ஸ்பீக்கருக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாரு. ஸ்பீக்கர் அது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இல்ல 3 மாசம் கழிச்சு இவங்க தான் உண்மையான அதிமுக, நீங்க அதிமுக இல்ல, நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் இவங்க தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு ஒரு டிசிஷன். கடந்த காலம் தனபாலந்த வேலையை பார்த்தாருல்ல, கடந்த காலம் தனபாலந்த வேலையை பார்த்தாரு. அது அதே மாதிரி நீங்க வந்து பண்ணுனா அது ஒரு 6 மாசம் ஓடிடுமா, 6 மாதம் மந்திரி பதவியில் இருந்தலாம். அப்புறம் திருப்பி அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட்டில் என்ன டிசிஷன் வந்தாலும் அதை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 to 3 இயர்ஸ் இல்லை ஒரு 4 இயர்ஸ் இழுத்தாச்சுன்னா இவங்க வந்து பதவியில் இருந்துட்டு அதுக்குள்ளே தங்களுடைய பதவி சுகங்களில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இவங்க வட்ட போயிட்டு இருப்பாங்க. இல்லை, இப்போ பெரிய இருப்பினோட திருப்பத்தூர் ஓட்டு ஒரு சிக்கல் இருக்கே, எப்படி அமமுக ஓட்டு ஒரு எம்எல்ஏ முக்கியமோ அதே மாதிரி தாவேக்காவுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ முக்கியம் தானே. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் 108 ஜெயிச்சதுல 1 ரிசைன் பண்ணியாச்சு. பெரம்பூர்ல மட்டும் தான் எம்எல்ஏவா இருக்கு, திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணியாச்சு. 107 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இப்போ இவர் கேஆர் பெரியகருப்பனோட கேஸில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரே ஒரு ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஓட்டில் ஜெயிச்சது ஹைகோர்ட் வந்து அதுக்கு தடையும் கொடுத்தாங்க. அவர் வந்து ஃப்ளோரில் ஓட் பண்ணக்கூடாதுன்னு தடையும் கொடுத்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனாலும்
அதில் வந்து நீங்கள் அந்த கேஸ் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை ரிட் பெட்டிஷனில் கேட்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இவங்க பண்ணது அவசரமான ஒரு சூழ்நிலைங்கிறதுனால எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் பெட்டிஷனாக போடுவாங்க இதை. இப்போ நீங்கள் நாளைக்கு இது முடிஞ்சாலும் எலெக்ஷன் பெட்டிஷன் போடலாங்க. எலெக்ஷன் பெட்டிஷனை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் சொல்லலை. ரிட் பெட்டிஷனாக நீங்கள் போட்டது அலோவ் பண்ணது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் பெட்டிஷன் வரும் பட்சத்தில் இப்போதைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் பெட்டிஷனாக இவங்க போடும்போது அந்த ஒரு ஓட்டு இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருப்பத்தூர் வந்து 185 நம்பர் 125 சட்டமன்ற எண் 185, வேலூரில் அந்த திருப்பத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எண் 50. 185க்கு வர வேண்டிய ஒரு போஸ்டல் பேலட்டு 50க்கு போயிடுச்சு. அதை வந்து அந்த ஆர்ஓ அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து சரியாக என்ன பண்ணியிருக்கணும், 50லேருந்து 185க்கு அனுப்பி வச்சுருக்கணும். இந்த கலெக்டர்கிட்ட உடனே தொடர்பு கொண்டு இங்கே இந்த ஆர்ஓக்கு அனுப்பி வச்சுருக்கணும். அது பண்ணாதது தப்புங்கிறதா இவங்களுடைய கேஸ். ஓகே, இப்போ நீங்கள் ரிட் பெட்டிஷனை விட்டுருங்க. ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஸ்டே ஆகிடுச்சு, அது பெண்டிங்கில் இருக்கட்டும். இப்போ எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லி வரும்போது அப்போ அந்த ஓட்டு இங்கே வரும்ல, அந்த ஓட்டு உதயசூரியனுக்கான ஓட்டாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அந்த எம்எல்ஏவும் காலி. சொல்லி முடிஞ்சு 107க்கு 106 திருப்பி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அந்த இதை வந்து இழந்துட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை பேரம் வாய்ப்பு அதிகம். குதிரை பேரம் வந்து இப்போ என்னன்னா, இவங்க இந்த 25 எம்எல்ஏக்கள் இருந்தா, இந்த 25 எம்எல்ஏக்கள் இவங்களோட இருந்திருந்தா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நின்றலாம் அப்படிங்கிறதுக்காக குதிரை பேரம் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, இந்த சோஃபாலாம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே சார். எப்போவுமே தலைவர்கள் போவாங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு தலைவர் வீட்டில் உட்கார்றதுக்கு சோஃபா சேங்க, சரி சோஃபா வேணாங்க, ஒரு சேரில் உட்காரக்கூடாது அவரு. இப்போ நீங்கள் முதலமைச்சராக போய் நெகிழ்ச்சியோட போய் முதலமைச்சர் நாற்காலியை பார்த்தாரு, அங்கெல்லாம் சேர் தானே இருந்தது. ஏன் அது மாதிரி ஒரு சேரில் உட்காரலாம்ல, சோஃபாவில் தான் உட்காரணும்னு என்ன இருக்குது? அதனால் இதில் ஏதோ சம்திங் இருக்குது, என்னன்னு தெரியல. அது சிபிஐ மாதிரி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து பார்க்கும்போது அதன் உண்மை என்னங்கிறது தெரிய வரும். ஆனாலும் கூட ஒரு சிக்கல், அதையா வழக்கை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது உயர்நீதிமன்றமோ உடனே வழக்கெடுத்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சிக்கலுக்கு போச்சுனாக்க இப்போ என்ன ஒரு தகவல் வருதுனாக்க விஜய் மீதே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது. சிபிஐ வந்து வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சிபிஐ வழக்கு போடலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் 1993 என்னன்னா 1993 நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ நரசிம்மராவ் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் மேலே வந்து இதே மாதிரி ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து கொண்டு வந்தாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரும்போது அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு சொல்லி ஜேஎம்எம் சொல்லி ஒரு கட்சி இருந்தது. அந்த ஜேஎம்எம் ஜார்க்கண்டில் அப்போ ஜார்க்கண்டெல்லாம் வந்து தனி ஸ்டேட்டாக பிரியலை, பீகாரோட சேர்ந்து இருந்தது. ஸோ அப்போ ஜார்க்கண்டை வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜேஎம்எம்லேருந்து சில எம்பிகள் ஓட்டு போடுறதுக்காக இவர் பணம் கொடுத்துருந்தார். நரசிம்மராவ் பணம் கொடுத்ததா சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தது. அதில் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸில் ட்ரையல்லாம் நடந்துச்சு. அந்த கேஸில் ட்ரையல் நடந்து ட்ரையல் கோர்ட் கன்விக்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து திருப்பி ஹைகோர்ட் வந்து அக்யூட்டல் பண்ணிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயும் அக்யூட்டல் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து கிரிமினல் கேஸாக போயிட்டு இருந்துச்சு. கான்ஸ்டியூஷனலாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு 5 ஜட்ஜஸ் பெஞ்சில் வந்து இந்த கேஸ் வந்தது. இது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, ஆர்டிகிள் 105 105 வந்து இவங்களுடைய யார் எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குது. 105 படி வந்து எம்பிக்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அது அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்குன்னு சில இம்யூனிட்டி இருக்குது. அது அவங்க பார்லிமெண்ட்டில் அவங்க பேசுகிறத வந்து கேள்வி கேட்க முடியாது கோர்ட்டில். இந்த மாதிரி சில இம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது சம்மந்தமான டிஸ்கஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, 5 ஜட்ஜஸில் வந்து ஒரு தின் மார்ஜின் தான், 3 ஜட்ஜு வந்து அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் 2 ஜட்ஜு வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கிக்கிட்டு இது மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னா அது வந்து கரப்ஷன் மற்ற இதில் வரும். பட் இதை வந்து நம்ம அது ஒரு குழப்பமான ஒரு ஜட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டில். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை செட் அசைட் பண்ணி இப்போ 2024 இது 1993 உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு, 2024 சீதா சோரன், இந்த சிபு சோரன், அந்த சோரன் ஃபேமிலி தான் அவங்க, அந்த சீதா சோரன் கேஸில் வந்து 2024 அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருந்தா, மோஷன் கான்ஃபிடன்ஸ் மோஷன்லேயோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லேயோ ஓட்டு போட்டிருந்தா அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி இல்லைன்னு சொல்லிடுச்சு 7 ஜட்ஜஸ் பெஞ்ச். இப்போ அதுவும் இந்த 7 ஜட்ஜஸ் பெஞ்ச், ஆமாம் 7 ஜட்ஜி யுனானிமஸாக டிசைட் பண்ணுறாங்க. 7 பேரும் ஒரே டிசிஷன்.
அதுல கூட 5 பேர்ல வந்து 3 பேர் ஒரு டிசிஷன், 2 பேர் வந்து அகைன்ஸ்டா டிசிஷன் எடுக்கிறாங்க. ஓகேயா, அந்த 2 பேர் எடுத்த டிசிஷன் தான் இப்போ இந்த 7 பேர் எடுத்திருக்காங்க. இந்த 7 பேரும் வந்து இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் படி இவங்க பணம் வாங்கினது உண்மையா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க வந்து கிரிமினல் கேஸை ஃபேஸ் பண்றது மட்டும் இல்ல, இமீடியட்டா அவங்க வந்து தகுதி நீக்கத்துக்கு ஆளாயிருவாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க. கன்ஃபார்மா தகுதி நீக்கம். அப்ப சிபிஐ வந்து வழக்கு போடலாம். சிபிஐ போட வாய்ப்பு இப்ப சொல்றாங்க இல்லையா, சோஃபா போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அமமுக உதாரணமா இருக்காருல்ல, அமமுக ஒரு எம்எல்ஏ காமராஜ் உதாரணம், மன்னார்குடி எம்எல்ஏ. ஆமா, குதிரை பேரம்னே அங்க வந்து அது உறுதி கிட்டத்தட்ட உறுதி செஞ்ச மாதிரி இருக்கு. சோபா நம்ம காருக்குள்ள உட்காந்து கையெழுத்து போடுறாரு, அவர் தான் கையெழுத்து போடுறாரு, இவர் தான் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லி வந்து அசம்பிளில கன்ஃபார்ம் பண்றாங்க, சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து முழுக்க இவர் வந்து என்டிஏ கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு முழுக்க விஜயை கம்ப்ளீட்டா வந்து முதலமைச்சரை வந்து பிரைஸ் பண்றாரு. முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களை காப்பாற்ற முதலமைச்சர் என்னை காப்பாற்ற மாட்டாரான்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு சட்டசபையிலேயே. அப்ப காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில தான் அவர் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சா. சிக்கல்ல இருந்தா தானே ஒருத்தரை காப்பாற்றணும். அப்ப அவர் சிக்கல்ல தான் இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு கட்சியோடைய சிம்பிளில் நின்றுட்டு நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு திருப்பி நீங்கள் போய் வேறு கட்சிக்கு போனீங்கன்னா நிச்சயமாக கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். சிபிஐ வழக்கு இவங்க மேலே பதியலாம். முகாந்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பதியலாம். அதான் இப்போ நான் சொன்னோம் இல்லையா, எதிர்கட்சி தலைவர் சொல்லும்போது கூட சோஃபா போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சோஃபாக்குள்ளே என்ன போச்சு அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிக்கலாம்ல. கண்டிப்பாக என்ன போச்சுங்கிறத நிச்சயமாக வந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ இதே சிபிஐ மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இந்த சோஃபா எங்கேருந்து வந்துச்சு, சோஃபாவை எங்கே ஆர்டர் பண்ணாங்க, இதுக்கு லெதர் எங்கேருந்து வந்துச்சு, இதை வந்து ரெடி பண்ண கார்பெண்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருத்தரையாக கூப்பிட்டு விசாரிச்சா அதுக்குள்ளே என்ன போச்சு, போகலை, வெறும் சோஃபா மட்டும் போச்சா, சோஃபாவில் வேறு ஏதாவது போச்சா, வேறு குதிரை பேரம் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு கான்க்ரீட்டாக மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸஸோட வந்துருச்சுன்னா இவங்க காலி. 25 பேருமே காலி. அதுக்கான வாய்ப்பு சொல்லுது நிச்சயமா. காலி மட்டும் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து முதலமைச்சர் மேலே வந்து வழக்கு போட முடியுமானா வழக்கு போட்டு அவர் கிரிமினல் குற்றவாளியாக மாறுவார். அது இருக்கும் பட்சத்தில் சிபிஐ நிரூபிக்கும் பட்சத்தில். ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு தானே இதெல்லாம் நடக்குது, அவருடைய ஆட்சியை காப்பாற்ற. நீங்கள் இப்போ நீங்கள் அமைச்சரவை பதவியேற்றுச்சு. இப்போ நீங்கள் அமைச்சரவைங்கிறது என்னது, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். முதலமைச்சர் ரிசைன் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணால் அமைச்சரவையில் எந்த பிரச்சனை இல்லை. இதே இது முதலமைச்சர் ரிசைன் பண்ணால் ஒட்டுமொத்த அமைச்சரவையே மாறும். நிச்சயமா முதலமைச்சரை மட்டும் நீங்கள் வந்து மாற்ற போகிறதில்ல. ஸோ முதலமைச்சர் மற்றும் அவரது அமைச்சர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த கேபினட்டுக்கு இப்போ இருக்கிற தமிழ்நாடுக்கு இவர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு கேபினட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தானே இது அத்தனையுமே நடக்குது. அப்போ இது எங்க இருந்து போச்சு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இது எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்துல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது. இப்போ லீமா ரோஸ் வந்து அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, அவங்களும் இந்த டீம்ல வர்றாங்க. மருமகன் வந்து தாவேக்கால கட்சியில் இருக்காரு. இந்த 1000 கோடி விவகாரம் 1000 கோடி ரூபாய் கொடுத்து தான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த அம்மாட்ட, லீமா ரோஸ்ட்ட. 1000 கோடி ரூபாய் கொடுத்து தான் குதிரை பேர் நடந்ததாக சொல்கிறதா, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒற்றுமைப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட சோபா மேட்ரு, லீமா ரோஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுன், லீமா ரோஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த குதிரை பெறத்துக்கான வாய்ப்பு இருப்பது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய தரப்புல இருந்து ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஓகே, இது மாதிரி நடந்திருக்கும், இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா முதலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நாளே எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அடுத்த நாளே லீமா ரோஸ் தான் வந்து போகும்போது நாங்கள் தாவாய்க்கோவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை லீக் பண்ணதே அவங்க தான். ஏன்னா அவங்க எடப்பாடி பக்கம் இருந்தால் கூட இந்த பிரச்சனை யோசிக்க வாய்ப்பே இல்லை. அதனால இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம தான் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். ஆனால் இதே சிபிஐ மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒவ்வொருத்தராக போவாங்க, ஒன் பை ஒன் கிரில் பண்ணுவாங்க. இவங்க கூட யார் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு, இவங்க பேசும்போது இருந்துச்சு, யாரும் பேசுனாங்க, அவங்களுடைய ஃபோனை பார்ப்பாங்க. இப்போ தான் யாருமே ஃபோனில் பேசுகிறதில்ல, எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் ஃபர்ஸ்ட் டைமில் தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே டீப்பாக பார்த்தாங்கன்னா குதிரை பேரம் நிச்சயமாக குதிரை பேரம் நடந்திருந்து அதில் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வந்து பணம் கொடுத்துருந்தாங்கன்னா வழக்கும் உறுதி, அதே நேரத்தில் இவங்களுடைய பதவி பறிபோவதும் உறுதி. கண்டிப்பாக பதவி ஆன்டி டிஃபெக்ஷனில் பதவி போயிடும். இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து இன்றைக்கி கூட இவர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா, அதிமுக எம்பி இன்பதுரை வந்து பேசும்போது இதுமாரி நாங்கள் சிபிஐ வழக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன்னா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நீங்கள் யாருமே அவங்களுடைய கட்சியை நீங்கள் வெர்டிகலாக ரெண்டாக உடைக்கும் போது யாராக இருந்தாலும் எப்படி சும்மா விடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி மைனாரிட்டி அரசாங்கம் இருக்குங்கிறதுக்காக ஒரு கட்சியை போய் நீங்கள் ரெண்டாக உடைச்சி
அந்த கட்சியை வந்து கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை பூரா தூக்குறீங்கன்னா என்ன காரணம்ங்கிறது தெரியாது. இப்போ என்ன காரணம்ங்கிறது வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு தூய ஆட்சி வேணும், நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துடக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, மக்களாட்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் போனாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கூட கட்சி தாவல் வரும், சரிங்களா, ஆன்டி டிஃபெக்ஷன் வரும். ஆனால் குதிரை பேரம் நடந்தது, பணம் கைமாறப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கிரிமினல் வழக்கு வரும் முதலமைச்சர் மேலே. வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் நரசிம்மராவ் மேலே போட்டது ஏன் இவர் மேலே போடக்கூடாது, விஜய் மேலே போடக்கூடாது, பிரதமர் மேலே போடும்போது சிஎம் மேலே, முதலமைச்சர் மேலே ஏன் போடக்கூடாது? அது யாராக இருந்தாலும் சார், அது பிரதமராக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் பொது தானே, சட்டத்தின்பால் வந்து எல்லாருமே சமம் தானே. அதனால அதில் ஒன்றும் இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸில், அந்த பணம் கொடுத்த கேஸில் வந்து நரசிம்மராவே கூண்டில் ஏற சொன்னார். அஜித் பரிவோக்குன்னு சொல்லி ஒரு செஷன்ஸ் ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட்டில், அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்னாங்க, யாராக இருந்தாலும் கூண்டில் ஏற சொல்லு அப்படின்ட்டான். அப்படியே சொன்னார், யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவரை கூண்டில் ஏற சொல்லுங்க அப்படின்ட்டு. கூண்டில் ஏறி தான் பதில் சொன்னார். அதனால இங்கே வந்து யாராக இருந்தாலும் கூண்டில் ஏறி தான் ஆகணும், பிரதமருக்கு அதெல்லாம் சொல்ல வேணாம். ஸோ அதனால் நம்ம நாட்டுடைய சட்டமும் நீதிமன்றங்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது. பிடிச்சா நீங்கள் மைக்கேல் டி குன்ஹா என்ன பண்ணார், அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் நம்ம சட்டத்தின் ஆட்சி வந்து தமிழ் மீது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிலையானது, உறுதியானது. குமாரசாமி இருக்கிற இடத்துல குன்காக்கள் இருக்காங்க. ஓகே, இருதரப்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சட்ட ரீதியான ஒரு விளக்கத்தை தெளிவாக சொல்லி நம்புகிறேன். அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்தில் அறக்களத்து நேரம் நன்றி. நன்றி சார்.